கிறிஸ்துவில் பிரியமான உடன் விசுவாசிகளே, உலகம் முழுவதிலும் இருந்து முகநூலிலே இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இந்த பரிசுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை தொழுகைக்கு அன்போடு கர்த்தருடைய நாமத்திலே வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். நாம் இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த நாளின் ஆராதனையில் நம்மை ஆண்டவருக்கு முழுமையாய் அர்ப்பணிக்கவா. ஆண்டவர் தமது கிருபையினால நன்மையினால நம்மை நிரப்பவா கிருபை செய்வாராக. இந்த தொழுகையின் ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்துள்ளது. ஆமென். நாம் ஜெபத்துக்கு ஆயத்தமாவோம். நம்முடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்தி தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆமென். மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனாலி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனாலி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளில் நிழலில் என்றும் மகிழச் செய்தி. உந்தன் சிறகுகளில் நிழலில் என்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பூமியில் உமது வழியும் சகல ஜாதிகளுக்குள்ளும் உமது இரட்சண்யமும் விளங்கும்படியாய் கடவுள் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதிப்பாராக. தமது முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவாராக. கடவுளே, ஜாதிகள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜாதிகளோ உம்மை துதிப்பார்களாக. நல்ல தகப்பனே, அப்பா, மறுபடியும் ஒரு பரிசுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையில்
உலகம் முழுவதிலும் இருந்து ஒரு குடும்பமாக இணைந்து உம்மை மகிமைப்படுத்துவதற்கு, உம்முடைய பரிசுத்த நாமத்தை பாடி துதித்து ஆராதிப்பதற்கு, உம்முடைய திருவார்த்தையை கேட்பதற்கு, எங்களை ஒப்பு கொடுப்பதற்கு கிடைத்த நல்ல வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தரை நோக்கி பார்க்கிற எந்த முகமும் மலரும் என்று சொன்னீங்களே அப்போ, இந்த நாளில் ஆண்டவரே தேவைகளோடு, பாரங்களோடு, வியாதிகளோடு, மனப்பிரயாசங்களோடு, பாவ கட்டுகளோடு கர்த்தரை நோக்கி விடுதலைக்காய், சமாதானத்துக்காய் ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பாருமையா. மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவனையா. எங்கள் இருதயத்தில் இருக்கிற தேவைகளையும் வாஞ்சியும் நீர் ஒருவர் மாத்திரமே அறிவே. தகப்பன, இந்த ஆராதனையில் நம்முடைய பிள்ளைகளுடைய மன விருப்பத்தின்படி அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் இரக்கம் செய்யும்படி செபிக்கிற, கிருபை அளிக்கும்படியா செபிக்கிற. நிச்சயமாக இந்த ஆராதனை ஒரு விடுதலையின் அனுபவமாக, ஆசீர்வாதத்தின் வேளையாக அமைத்து தர வேண்டும் என்று செபிக்கிற. ஆண்டவரோடு உள்ள எங்கள் உறவில் கர்த்தாவை நாங்கள் இன்னும் நெருங்கி வரத்தக்கதாக எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஐயா. எங்கள் வாயின் வார்த்தைகளோ இருதயத்தின் தியானமா உமது சமூகத்தில் பிரியமாயிருக்கட்டும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பாடல் புத்தகத்திலே 68வது பாடல். தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ சிறுமை தாட்சி அடைகிறேன என்ற பாடல் சேர்ந்து பாடுவோம். தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ சிறுமை தாட்சி அடைகிறேனே. தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ சிறுமை தாட்சி அடைகிறேனே. ஆவலதா என்னை பைன்புல்மே, ஆவலதா என்னை பைன்புல்மே. அவர் மேய்த்தமனி அருளுகின்றார். தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ சிறுமை தாட்சி அடைகிறேனே. ஆத்துமம் தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னும். ஆத்துமம் தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னும். நேத்தியம் பாதையில் அவர் நிமித்தம், நேத்தியம் பாதையில் நிதமும் சுகமாய் நடத்துகின்றார். தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ சிறுமை தாட்சி அடைகிறேனே. சார்நிழல் பள்ள திறங்கிடினும் சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே. சார்நிழல் பள்ள திறங்கிடினும் சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே. வானபரன் என்னோடிருப்பா, வானபரன் என்னோடிருப்பா. மழை தடியும் கோலுமை தேற்றும். தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ சிறுமை தாட்சி அடைகிறேனே. பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்காய் எனக்கென்றே படுத்தி. பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்காய் எனக்கென்றே படுத்தி. சுகதையிலும் கொண்டேன் தலையை, சுக
தைலம் கொண்டன் தலையை சுபமாய் அபிஷேகம் செய்குவார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாட்சியடைகிலனே. ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரம்பும். ஆயுள் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரம்பும். என் வீட்டினில் சிறப்போடு, என் வீட்டினில் சிறப்போடு நெடுநாள் குடியாய் நிலைத்திருப்பேன். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாட்சியடைகிலனே. 54வது சங்கீதத்தை சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 54. கடவுளே, உமது நாமத்தினால் என்னை ரட்சித்தருளாம், உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்தருளாம். கடவுளே, என் மன்றாட்டை கேட்டருளாம், என் வாயின் வார்த்தைகளுக்கு செவி சாய்த்தருளாம். அந்நியர் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள், கொடியர் என் உயிரை வாங்க தேடுகிறார்கள். அவர்கள் கடவுளை கவனிக்கிறதே இல்லை. இதோ கடவுள் எனக்கு சகாயர், ஆண்டவரின் ஆத்மாவை ஆதரிக்கிறவர்களோடே இருக்கிறார். எனக்காக பதிவிருக்கிறவர்களுக்கு அவர் தீமைக்கு தீமையை சரி கட்டுவாராக. உமது சத்தியத்தின்படி அவர்களை நிர்மூலமாக்கும். மனப்பூர்வமாய் நான் உமக்கு பலியிடுவேன். கர்த்தாவே, உமது நாமத்துக்கு நன்றி செலுத்துவேன். உமது நாமமே நல்லது. அவர் எல்லா நெருக்கத்தில் நின்றும் என்னை விடுவித்தார். என் சத்துருக்களுக்கு நேரிட்டதை கண்ணார கண்டேன் என்பது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமேன். அமர்ந்திருப்போம். திருத்துவ பண்டிகைக்கு பிந்தின 16வது ஞாயிற்றுக்கிழமையாகிய இந்த நாளில் வாசிப்பதற்காக கொடுக்கப்பட்ட முதல் திருமுறை பாகம் பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரை உள்ள வசனங்கள். எரேமியா அதிகாரம் 11, வசனங்கள் 18 முதல் 20 வரை. அதை கர்த்தர் எனக்கு அறிவித்ததினாலே அறிந்து கொண்டேன். அவர்களுடைய செய்கைகளை அப்பொழுது எனக்கு தெரிய காட்டினீர். மரத்தை அதன் கனிகளோடு கூட அழித்து போடுவோம் என்றும், அவன் ஜீவனுள்ளவருடைய தேசத்தில் இராமலும் அவன் பேர் இனி நினைக்கப்படாமலும் போக அவனை சங்கரிப்போம் என்றும் எனக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள் என்பதை அறிந்திருந்து நான் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படும் சாதுவான ஆட்டுக்குட்டியைப் போல் இருந்தேன். சேனைகளின் கர்த்தாவே, உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் சோதித்தருகிற நீதியுள்ள நியாயாதிபதியை, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை பார்ப்பேனாக. என் வழக்கை உமக்கு வெளிப்படுத்தி விட்டேன் என்றேன் என்பது. இன்றைக்கான முதல் திருமுறை பகுதி வாசித்து முடிந்தது. அப்படியே இன்றைக்காக கொடுக்கப்பட்ட நிருப பகுதி அப்போஸ்தலனாகிய யாக்கோபின் நிருபம் அதிகாரம் 3 வசனங்கள் 13 முதல் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் வரை உள்ள பகுதிகள். யாக்கோபுவின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரையிலும் உள்ள பகுதிகள். அதை வாசிக்க கேட்போம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 13 முதல் 4ஆம் அதிகாரம் 10 முடிய. உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ
அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செயல்களும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாதாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பயந்தனாகிறான். நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேதவாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவன் உங்களிடத்தில் சேர்வார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவுது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்றார் என்பது. இந்த நாளுக்கான நிருப பகுதி வாசித்து முடிந்தது. அப்படியே இன்றைக்காக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி பரிசுத்த மார்க் எழுதிய நற்செய்தி நூல் அதிகாரம் 9 வசனங்கள் 30 முதல் 37 வரை உள்ள வசனங்கள். பரிசுத்த மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 30 முதல் 37 வரை உள்ள வசனங்கள். அதை நாம் வாசிக்க கேட்போம். பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவை கடந்து போனார்கள். அதை ஒருவரும் அறியாதிருக்க வேண்டுமென்று விரும்பினார். ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளில உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லி இருந்தார். அவர்களோ அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை. அதை குறித்து அவரிடத்தில் கேட்கவும் பயந்தார்கள். அவர் கப்பர்நகூமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியில் தர்க்கம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 அழைத்து, எவனாகிலும் முதல்வனாயிருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையனாயும் எல்லாருக்கும் ஊழியக்காரனுமாயிருக்க கடவன் என்று சொல்லி ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை அவர்கள் நடுவிலே நிறுத்தி அதை அணைத்து கொண்டு, இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் நாமத்திலே ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அல்ல, என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்றார் என்பது. இன்றைக்கான
நற்செய்தி பகுதியும் வாசித்து முடிந்தது. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்ட நாம் திரியேக கடவுளில வைத்திருக்கிற விசுவாசத்தை நின்றவாறு பயபக்தியோடு அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின்படி அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த சர்வத்துக்கும் அல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உற்பவித்து கன்னிமரியாளத்தில் பிறந்து பந்தி பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தொழுந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வத்துக்கும் அல்ல பிதாவாகிய கடவுளின் வலதுபாசத்தில் விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நாம் இந்த தொற்றுனால உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டு வருகிற மக்களுக்காகவும் இந்த காலங்களில் மிகுந்த தியாக மனப்பான்மையோடு சேவை எண்ணத்தோடு முன்கள பணியாற்றி வருகின்ற அனைத்து முன்கள பணியாளர்களையும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்காகவும் நாம் வாரந்தோறும் செபித்து வருகிறோம். இன்றைக்கும் இந்த கொரோனா பெருந்தொற்றினால பாதிப்படைந்திருக்கிற மக்களை அதை தொடர்ந்து இந்த காலங்களில் மிகுந்த தியாக உள்ளத்தோடு பணியாற்றுகின்ற முன்கள பணியாளர்கள், நம்முடைய தேசத்தின் தலைவர்களை, நம்முடைய திருச்சபை ஊழியங்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிப்போம். நாம் ஜெபத்துக்கு ஆயத்தமாவோம். நம்முடைய கல்வாரி கீதங்களில் 97வது பாடல், அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே என்ற பாடலில் 2வது சரணத்தை மட்டும் பாடுவோம். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தே தள்ளாடி நடந்தே தயவாய் நினைவு கூர்ந்தீம். தாழ்மையில் இருந்தே தள்ளாடி நடந்தே தயவாய் நினைவு கூர்ந்தீம். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து காரம் பற்றி நடத்துகிறேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து காரம் பற்றி நடத்துகின்றேன். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. நல்ல கர்த்தாவே, மீண்டும் இந்த காலையில் கொரோனா பெருந்தொற்றுக்காக, இந்த தொற்றுனால தினமும் பாதிப்படைந்து வருகிற மக்களுக்காக எத்தனையோ பேர் இந்த தொற்றுனால தங்களுடைய உறவுகளை, குடும்பத்தின் அங்கங்களை, திருச்சபையின் சிறந்த தலைவர்களை, உடன் விசுவாசிகளை
தேசத்திலே சிறந்த தலைவர்களை இழந்து துக்க சாகரத்தில் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நின்று கொண்டிருப்பதை நீர் பார்க்கிறீர் சாமி. எவ்வளவோ இழப்புகள், எவ்வளவோ வேதனையின் அனுபவங்கள் தொடர்ந்து சுமார் 2 வருடங்களாக உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோயின் தாக்கம் மாறட்டும் ஐயா. தகப்பனே, நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் ஐயா. கடைசி கால அடையாளமாக இந்த நோய் கருதப்பட்டிருந்தாலும் இந்த காலத்தில் உம்மை நம்புகிற உம்முடைய பிள்ளைகளை விசுவாசத்தில் நீர் உறுதிப்படுத்தி தைரியப்படுத்தி நடத்தும்படி செபிக்கிறான். இந்த காலத்தில் வியாதிப்பட்டு மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெறுகிறவர்களுக்காக செபிக்கிறான். அவர்கள் நல்ல சுகம் பெற்று வீடுகளுக்கு வரட்டும் ஐயா. அதே போல வீடுகளிலே தங்கியிருந்து தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற அவர்களை பாதுகாத்து கொள்ளும் ஐயா. இந்த காலங்களில் தியாக மனப்பான்மையோடு துணிச்சலோடு மக்களுக்கு சேவையாற்றி வருகிற முன்கள பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறேன். மருத்துவர்கள், தாதியர்கள், மருத்துவத்துறை சார்ந்த பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறான். காவல்துறையிலே பணியாற்றுகின்ற காவல்துறை அதிகாரிகள், காவலர்களுக்காக ஜெபிக்கிறான். அத்தியாவசிய பணிகளான குடிநீர், மின்சாரம், கால்நடை துறை, போக்குவரத்து துறை, இப்படி இன்னும் ஆண்டவரை துப்புரவு தொழிலாளர்கள், தூய்மை பணியாளர்கள், இப்படி ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரத்திலும் தங்களுடைய பணிகளை செய்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் பொறுப்படுத்த நடத்தும் ஐயா. வேலைக்கு செல்லும்போது வரும்போது பாதுகாத்துக்கொள்ளும். வியாபார தொழிலை செய்கிறவர்கள், சுய தொழில்களை செய்பவர்கள், வங்கிகளிலே பணியாற்றுகின்றவர்கள், இன்னும் ஆண்டவரை நுகர்பொருள் வாணிப கழகத்திலே பணியாற்றுகின்ற நம்முடைய பிள்ளைகள், கர்த்தாவை பொது வாழ்வில் ஈடுபடுகின்ற தலைவர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும். பள்ளிக்கூடங்கள் திறந்த 10, 11, 12 வகுப்புகளிலே மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களுக்காக, கற்றுக்கொள்கிற மாணவ மாணவிகளுக்காக ஜெபிக்கிற, அதே போல கல்லூரியிலே பணியாற்றுகின்ற பேராசிரியர்களுக்காக, இருபால் மாணவர்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும் ஐயா. தகப்பனே, உம்முடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். உம்முடைய விசேஷித்த கரத்தில் வைத்து தாங்கி நடத்துறாச்சா. அப்போ இந்த காலத்தில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காக ஜெபிக்கிறேன். வாழ்வாதாரங்களை இழந்து நிற்கதியாக நிற்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறான். எங்களுடைய வேலை இழந்து போயிருக்கிறது, நாங்கள் எப்படி பிழைப்போம் என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறான். அவர்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கம், உம்முடைய ஆலோசனை உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டு. நீர் போஷித்த பாதுகாத்து நடத்தும் ஆண்டவரே. பஞ்சகாலத்தில் எங்களை பாதுகாக்க தெரிந்த தேவன், எங்களுடைய தேவைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவிலே மகிமையிலே நீர் நிறைவு செய்து வந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். தொடர்ந்து நிறைவேற்றும் ஆண்டவரே. இந்த காலங்களில் வேலைக்காக, படிப்புக்காக உலகத்தின் பல பகுதியிலே சென்று தங்கி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறான். இருக்கிற இடத்துல, வேலை செய்யும் இடத்துல, அவர்கள் படிக்கிற இடத்துல பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும். விடுமுறைக்காக ஊருக்கு வந்துவிட்டு மறுபடியும் வேலை ஸ்தலங்களுக்கு போக முடியாமல் தடைபெற்றிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார். விரைவிலே தங்கள் வேலைகளிலே போய் சேரத்தக்கதான கிருபையை தான். தேசத்தை ஆளக்கூடிய மத்திய மாநில அதிகாரிகளுக்காய், அமைச்சர்களுக்காய், தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறார். இந்த காலத்தில் மக்களை ஞானமாக வழிநடத்தவும், பாதுகாக்கவும், பராமரிக்கவும் அவள் எடுக்கிற நல்ல ஆலோசனைகளுக்காக, நல்ல வழிநடத்தலுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களை தொடர்ந்து காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். திருச்சபை தலைவர்களுக்காக ஜெபிக்கிற எத்தனையோ ஊழியர்கள் ஆண்டவரை இறந்திருக்கிறார்கள், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். எவ்வளவு தேவ மனிதர்களை நீர் எடுத்திருக்கிறீரையா. அவர்களை இழந்து தவிக்கிற அந்த ஊழிய களங்களில், அந்த மிஷனரிகளுடைய இழப்பு நிமித்தமாய் கலங்கி நிற்கிற அந்த இடங்களில்
உம்முடைய வழிநடத்தலை தாரும். தொடர்ந்து உம்முடைய ஒளியும் தடையில்லாமல் நடப்பதற்கு கர்த்தாவே கிருபை செய்யும் ஐயா. கர்த்தாவே, நீ தேர்வை எழுதி முடிவுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறா. 12வது வகுப்பை முடித்து மேற்படிப்பை படிப்பதற்கு எதிர்நோக்கி இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார். கர்த்தருடைய வாழ்க்கையில் யாரும் சோர்ந்து போகாதபடிக்கு காத்துக்கொள்ளும். தவறான முடிவுகளை எடுத்து விடாதபடிக்கு வாலிப பிள்ளைகளே, மாணவ செல்வங்களை நீ பாதுகாத்து கொள்ளும் ஐயா. கர்த்தாவே, அன்பு பெற்றோருக்காக ஜெபிக்கிற இந்த காலத்தில் பிள்ளைகளுடைய படிப்புக்காக ஜெபிக்கிறவர்கள் உண்டு. பிள்ளைகளுடைய திருமணத்துக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறவர்கள் உண்டு. பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஜெபிக்கிற பெற்றோர்கள் உண்டு. சுவாமி, அப்படியே நல்ல விருப்பங்களை நீர் நிறைவேற்றித்தார். கர்த்தர் பேரில் உன் பாரத்தை வைத்துவிட அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொன்னபடி கர்த்தருடைய கரத்தில் தங்களை ஒப்பு கொடுத்து வாழ தேவரீ கிருபை தார். ஆண்டவரே, இந்த நாளிலும் படித்து முடித்து வேலைக்கு போய் தன்னுடைய 1 மாத வேலையை வெற்றிகரமாக முடித்து தான் பெற்ற முதல் மாத சம்பளத்தை தேவ சமூகத்திலே படைத்து கர்த்தரை மைமைப்படுத்துகிற உம்முடைய மகள் செல்வி எஞ்சலின் நிச்சிக்காக ஜெபிக்கிறோம். திருவாளர் நிக்சன் சர்ச்சில் ஆசிரியர் திருமதி ஜெகதா சர்ச்சிலுடைய அன்பு மகள் ஆண்டவரே, கல்லூரியில் சிறப்பாக படித்து வெற்றி பெறவும், கேம்பஸின் மூலமாக ஆண்டவரே பணியில் சேர்ந்து முதல் மாதம் வெற்றிகரமாக தன்னுடைய பணியை முடிக்கவும் கிருபை தந்தை. கர்த்தருடைய சமூகத்திலே படைத்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும். கர்த்தருடைய மகளை இது முதல் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரை வாழ்க்கையில் அநேக வெற்றிகளை காணவும், சுகத்தோடு சமாதானத்தோடு வாழவும் கிருபை தார். கொஞ்சத்தில் உண்மையாயிரு, உன்னை அதிகத்தின் மேல் அதிகாரியாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் மகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். மகளுடைய பெற்றோரையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். நல்ல தகப்பனை, நீ தாம் எங்களோடு கூட இரும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அதே போல இன்றைக்கு பிறந்த நாளை காண்பவர்கள், திருமண நாட்களை நினைவு கூறுகிறவர்கள், இன்றைக்கும் இந்த வாரத்திலும் பிறந்த நாள் திருமண நாட்களை நினைவு கூறுகிறவர்கள், தயவு செய்து நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்கள். உங்களுக்காக சபையாக, உடன் விசுவாசிகளாக, உலகம் முழுவதிலும் இருந்து நாங்கள் இப்போது ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நம்முடைய பெரிய கிருபையினால இன்று ஒரு புதிய பிறந்த நாளை அடியெடுத்து வைக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் இந்த வாரத்திலும் புதிய பிறந்த நாளை காணுகிற நம்முடைய பிள்ளைகளை உம் அன்பு கரங்களில் வைத்து ஆசீர்வதியும் ஐயா. பிறந்த நாள் முதல் இன்று வரையிலும் நீர் ஒரு நல்ல தகப்பனாக, தாயாக இருந்து நடத்துகிறேன். தாயின் கருவில உன்னை என் கண்கள் கண்டது. சிறு பருவத்திலிருந்தே நான் உங்களை ஏந்தினேன், சுமந்தேன், தாங்கினேன், தப்புவித்தேன். இனிமேலும் அப்படி செய்வேன் என்று நீ சொல்லுகிறீர் ஐயா. இன்றும் இந்த வாரத்திலும் பிறந்த நாளை காணுகிற பிள்ளைகளை உன்னுடைய செல்ல கரங்களில் தருகிறோம். சுகத்தோடு பலத்தோடு நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும். ஞானத்தால், ஆவியால், கிருபையால் நிரப்பும் ஆண்டவரே. அநேக பிறந்த நாட்களை கண்டு தீர்க்காயுசோடு வாழ கிருபைத்தார். அதே போல குடும்ப வாழ்க்கையில் பிரவேசித்த ஆண்டவருடைய பெரிய கிருபையினால இன்றைக்கு ஒரு புதிய திருமண ஆண்டை நினைவு கூறுகிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார். நல்ல தகப்பன, இதுவரையிலும் குடும்ப வாழ்க்கையிலே கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம். குடும்ப வாழ்க்கையின் ஆரம்பத்தில் இருக்கிற தம்பதிகளை ஆசீர்வதிக்கும். அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை, கிருபைகளை கொடா. முதிர்ந்த பெற்றோருக்காய் ஜெபிக்கிறா. ஆண்டவர் தந்த பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரா. தொடர்ந்து வரும் நாட்களில் குடும்பமாய் மகிழ்ச்சியாய் கர்த்தரை மைமைப்படுத்தவும், ஆண்டவருடைய ஊழியங்களை தாங்கவும், தெய்வ சித்தம் செய்யவும், குடும்பமாய் ஆண்டவருக்கு சாட்சி பகரவும் கர்த்தர் கிருபை தார். குடும்பத்தின் தேவைகளை சந்தியும். கர்த்தருக்கு நன்றியுள்ள மக்களாய் ஜீவிக்க கிருபை தார்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் செய்திக்கு ஆயத்தமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 298வது பாடல், கிறிஸ்தின் இரத்தம் நீதியும் என் அலங்கார சால்வையும் அதை உடுத்திட்டடியேன் தெய்வாசனத்தின் முன் நிற்பேன் என்ற ஞான பாடல். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். சால்வையும் அதை உடுத்திட்டடியே தெய்வாசனத்தின் முன் நிற்பேன். என் ஆத்துமத்தை ரட்சிக்க மரத்தில் இரத்தம் சிந்தின தெய்வாட்டு கோட்டியானவன் என் கர்த்தர் என் இரட்சகர். அவர் இரத்தம் யாவிலும் சியந்தரும் ஆஸ்தியும் அதண்டைக்கும் பரத்திலே செல்லுமை மீட்பு பொருளே. அவர் ரட்சிப்பின் பலனாய் அவர்க்கு நான்ம உண்மையாய் உழைத்த பாவங்களுக்கும் முற்றும் மறித்து தேறினும் நான் அவரண்டை செல்லவே இதையெல்லாம் நான் எண்ணாதே. மாயேழை பாவியடியே நிர்மிட்டி சேர்த்திடும் என்பேன். தெய்வீக மைந்தாயேசுவே மனிதனாய் நீர் ஜென்மித்தேன். உயர்ந்த விலைக்கென்னையும் கொண்டீரென்றே நான் போற்றவும். ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே முகநூல் வாயிலாக இந்த ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிற உங்கள் யாவர் மேலும் பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் தேவ கிருபையும் தேவ சமாதானமும் நிறைவாக உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்காக ஒரு நிமிடம் தலை வணங்கி ஜெபம் செய்வோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் கடவுள் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்கு அடைக்கலமும் பலனுமாயிருக்கிறவரே, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிற எங்கள் நல்ல தெய்வமே, நன்மையான ஈவுகளாலும் கிருபை வரங்களாலும் நிரப்பி வழி நடத்துகிற அன்பு தெய்வமே, கிருபையாக தந்திருக்கிற அருமையான ஆசீர்வாதமான இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை நேர ஆராதனை வேளைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் பங்கெடுக்கும் வாய்ப்பை கடவுள் எங்களுக்கு தந்தமைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆவியான தேவன் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாவீராக.
எங்கள் அனைவருடைய உள்ளங்களையும் உம்முடைய ஆவிக்குள்ளாக நிரப்புவீராக. திருவசனத்தை அனுப்பி எங்களோடு பேசுவீராக. நீர் பேசுவதை நாங்கள் கேட்கவும், நீர் விரும்புவதை நாங்கள் செய்யவும் உம்முடைய ஆவியினால் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளை ஆராதனையில கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருவது, நாம் வாசிக்க கேட்டதான பழைய ஏற்பாட்டு பகுதி எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரையிலான வசனங்கள். அதை ஒரு முறை கூட நாம் வாசித்து தியானம் செய்வோமாக. எரேமியா 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 20 வரையிலான வசனங்கள். அதை கர்த்தர் எனக்கு அறிவித்ததினாலே அறிந்து கொண்டேன். அவர்களுடைய செய்கைகளை அப்பொழுது எனக்கு தெரிய காட்டினீர். மரத்தை அதன் கனிகளோடே கூட அழித்து போடுவோம் என்று அவன் ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் இராமல் அவன் பேர் இனி நினைக்கப்படாமற் போக அவனை சங்கரிப்போம் என்றும் எனக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள் என்பதை அறியாதிருந்து நான் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படும் சாதுவான ஆட்டுக்குட்டியைப் போல இருந்தேன். சேனைகளின் கர்த்தாவே, உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் சோதித்தருகிற நீதியுள்ள நியாயாதிபதியே, நீர் அவர்களுக்கு நீதியை சரிகட்டுகிறதை பார்ப்பேனாக. என் வழக்கை உமக்கு வெளிப்படுத்தி விட்டேன் என்றேன் என்பது 19வது வசனத்தினுடைய முதல் பகுதி. மரத்தை அதன் கனிகளோடு கூட அழித்து போடுவோம் என்றும் அவன் ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் இராமல் அவன் பேர் இனி நினைக்கப்படாமற் போக அவனை சங்கரிப்போம் என்றும் எனக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள் என்பது. இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே, வாழ்க்கையிலே நேர்மறையானவையும் இருக்கின்றன, எதிர்மறையானவையும் இருக்கின்றன. இன்பமும் இருக்கிறது, துன்பமும் இருக்கிறது, கண்ணீரும் இருக்கிறது, களிப்பும் இருக்கிறது. இது இயற்கை. எல்லா தரப்பினருக்கும் யார் என்னென்ன பணி செய்தாலும் அந்த பணியிலே பாதகமும் இருக்கும், சாதகமும் இருக்கும், எதிர்ப்பும் இருக்கும், ஆதரவும் இருக்கும். அது ஊழிய பணியையும் விட்டுவிடவில்லை. எல்லா பணிகளுக்கும் அது இருக்கிறது. அதே வேளையில் ஊழிய பணியிலும் அது அதிகமாகவே இருக்கிறது. அரசியல் களங்களில்தான் அவ்வப்போது செய்திகள் வரும். என்ன மாதிரியான செய்தி? இன்ன கட்சியை சார்ந்தவர் என்ன செய்யப்பட்டார்? வெட்டி கொலை செய்யப்பட்டார், ஓட ஓட வெட்டி கொலை செய்யப்பட்டார் என்று சொல்லி அவ்வப்போது செய்திகள் வரும். சில ஆண்டுகளுக்கு முன்பாக கேரளா மாநிலத்தில் வளர்ந்து வந்ததான ஒரு இளம் அரசியல் தலைவர், அங்கே காணப்படக்கூடியதான அரசியல் கட்சிகளுக்குள்ளே காணக்கூடியதான காரியங்களை கண்டறிந்து தவறுகளை நேரடியாக சுட்டிக்காட்டி முகத்துக்கு முகம் சுட்டிக்காட்டி கொண்டே வந்தார். அவருக்கு பெரும் அளவில் ஆதரவுகள் திரண்டு வந்தது. பொதுமக்களுடைய ஆதரவுகள் திரண்டு வந்தபடியினால் அவர் எலெக்ஷன்ல நின்றார்.
வெற்றி பெற்றார். மிகுந்த பேராதரவோடு அவர் வெற்றி பெற்றார். பணியில் அமர்த்தப்பட்டார். பணிக்காலம் தொடர்ந்தது. அரசியல் பணிக்காலம் தொடர்ந்தது. அடித்தட்டு மக்களிலிருந்து மேல்மட்டம் வரையிலான மக்கள் சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஆராய்ந்து அதற்கு ஏற்றார் போல தன்னுடைய பணிகளை செய்து வந்தார். அவருடைய பணிக்காலம் சிறக்க பேரும் புகழும் அவருக்கு வந்து கொண்டே இருந்தது. அவர் மீது குரோதம் கொண்ட, அவர் மீது பொறாமை கொண்ட இதர எதிர்கட்சியினர் என்ன செய்தார்கள்? அவரை எப்படியாவது தீர்த்து விட வேண்டும் என்று ஆலோசனை பண்ணினார்கள். அவர்களுடைய ஆலோசனையை நிறைவேற்றுவதற்கு யார் அவரோடு நெருங்கி இருக்கிறார்களோ அவர்களை விலை கொடுத்து வாங்கினார்கள். யார் அவருக்கு நெருங்கி இருக்கிறார்களோ அவர்களை விலை கொடுத்து வாங்கினார்கள். அவர்களை கொண்டே அந்த இளம் தலைவரை துண்டு துண்டாக வெட்டி கொன்றார்கள். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, யார் எந்த நிலையிலே, அது அரசியல் களத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, சமூகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, திருச்சபை பணி எடுத்துக்கொண்டாலும் சரி, சிறப்புற செய்யும் போது அவர் மீது எதிர்ப்பும் காழ்ப்பும் போட்டியும் பொறாமையும் வருவது சுலபம், இயற்கை. அதுபோல ஒரு சம்பவத்தை இங்கே எரேமியாவினுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். கர்த்தருடைய தாசனாகிய எரேமியாவினுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அதுதான் வசனம் 19. மரத்தை அதன் கனிகளோடு கூட அழித்து போடுவோம் என்றும் அவன் ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் இராமலும் அவன் பேர் இனி நினைக்கப்படாமலும் போக அவனை சங்கரிப்போம் என்றார்கள். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, சூழல் என்னவென்று சொன்னால், சமூகத்திலே, இஸ்ரவேல் ஜன சமூகத்திலே அதிகாரிகள் முதல் கடைநிலையிலே இருக்கக்கூடிய மனிதன் வரையிலும் செய்த தவறுகளை எரேமியா சுட்டிக்காட்டினார். தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கு எரேமியா கொஞ்சம் கூட அஞ்சவில்லை. எரேமியா ஜனங்களுடைய, அதிகாரிகளுடைய, அதிகார வர்க்கத்தில் இருந்தவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்ட எரேமியா பல வகையான எதிர்ப்புகளை சம்பாதிக்க ஆரம்பித்தார். ஆம், தேசம் சிறைப்பட்டு போகும், கண்டிப்பாக தேசம் சிறைப்பட்டு போகும். கர்த்தர் உன் மீது நியாயத்தை வர வைப்பார், உனக்கு நீதியை சரிகட்டுவார் என்பதெல்லாம் காட்டமான வார்த்தைகளை எரேமியா உரைத்தார். உரைக்க அவருக்கு எதிர்ப்புகள் அதிகமானது. அந்த எதிர்ப்புகளின் விளைவால் இந்த வார்த்தை வருகிறது. மரத்தை அதன் கனிகளோடே என்ன செய்வோம்? அழித்து போடுவோம் என்று சொல்லி. அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, எரேமியாவை குறித்து நாம் வாசிக்கும் போது என்னவென்று சொன்னால், எரேமியா ஒன் ஆஃப் த சஃபரிங் ப்ராஃபட் என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் இன்னொரு விளக்கம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெரேமியா வாஸ் எ வீப்பிங் ப்ராஃபட், அதாவது அழுகிற தீர்க்கதரிசி எரேமியா என்று சொல்லி. ஆம், எரேமியாவினுடைய அழைப்பை பாருங்கள். எரேமியாவுக்கு இந்த ஊழியத்திற்கு வருவதற்கு கொஞ்சம் கூட இஷ்டமில்லை. எரேமியாவை அழைத்த போது எரேமியா மறுத்தார். ஆண்டவரே, நான் இளைஞனாயிருக்கிறேன். 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசித்து பார்ப்போமேயானால் மிக அருமையாக எரேமியாவினுடைய அழைப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எரேமியா சொல்லுகிறார்,
4வது வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஆம், எரேமியா ஆண்டவருடைய அழைப்பிலிருந்து தப்பிக்க முயற்சித்தார். நான் இளைஞனாக இருக்கிறேன், எனக்கு பேச தெரியாது ஆண்டவரே, ஆகையினாலே நான் திக்குவாயனாயிருக்கிறேன், நீர் என்னை விட்டுவிடும், நானும் இந்த ஊழியத்துக்கும் எந்த விதத்திலும் நான் ஏற்றவன் அல்ல என்று எரேமியா தன்னை சொல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை உன் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக நான் என்ன செய்தேன், கட்டளையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானுடைய அன்புக்குரியவர்களே, எல்லாராலும் எல்லா பணிகளையும் செய்ய முடியாது. யாரை கொண்டு தேவனாகிய கர்த்தர் என்ன வகையான பணியை செய்ய திட்டமிட்டிருக்கிறாரோ அவர்களை கொண்டே அந்த பணியை ஆண்டவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். 8வது வசனத்தை பாருங்கள். எரேமியா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். ஆம், யாரை கொண்டு என்ன பணியை செய்வதற்கு கர்த்தர் திட்டமிட்டிருக்கிறாரோ அந்த பணியை அவரை கொண்டு செய்வதற்கு தேவனாய கர்த்தர் வல்லவரும் நல்லவருமாயிருக்கிறார். அது எரேமியாவினுடைய வாழ்க்கையில அப்படியே நிறைவேறி வருகிறது. ஆகையினால் எரேமியா கடைசியாக என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், 20வது வசனம், அதாவது எரேமியா 11ஆம் அதிகாரம் 20வது வசனம். சேனைகளின் கர்த்தாவே, உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் சோதித்தறிகிறவரே, நீதியுள்ள நியாயாதிபதியே, நீர் அவர்களுக்கு நீதியை சரிகட்டுகிறதை பார்ப்பேனாக, என் வழக்கை உமக்கு வெளிப்படுத்தி விட்டேன் என்று சொல்லி நீதிபரருடைய கைகளிலே தன்னுடைய வழக்கை ஒப்படைத்து விட்டு நீதியுள்ள நியாய தீர்ப்பு வெளிப்படுவதற்காக எரேமியா காத்து கொண்டிருக்கிறார். ஆம், பிரியமான கர்த்தருடைய மக்களை, இன்றைக்கு வாசிக்க கேட்டதான பகுதிகள் எல்லாம் நினைவிற்கு கொண்டு வருவோம். முதலாவதாக வாசிக்க கேட்டதான பாகம் சங்கீத பாகம் 54ஆம் சங்கீதம். 54ஆம் சங்கீதம் 3ம் 5ம் வசனத்திலே என்ன நடக்கிறது என்று சொன்னால், தாவீதை கொலை செய்வதற்காக வளர்ந்து வருகிறதான தாவீதை கொலை செய்வதற்காக சவுல் திட்டமிடுகிறார். அவனை எந்த விதத்திலும் வளரவிடக் கூடாது. ஏனென்று சொன்னால், தன்னுடைய திராணிக்கும் மிஞ்சிய நிலையிலே நின்றதான கோலியாத்தை தாவீது கர்த்தருடைய நாமத்திலே ஒரே ஒரு கூழாங்கல்லால் அவரை கொலை செய்து போட்டார். அப்படியானால் இவன் சாதாரணமானவன் அல்ல, இவன் பார்ப்பதற்குத்தான் பொடியனாக இருக்கிறான், பார்ப்பதற்குத்தான் இவன் சிறியவனாக இருக்கிறான். இவன் சாதாரணமானவன் அல்ல, இவன் வளர்ந்து விட்டால் இவன் நமக்கே எதிராளி ஆகி விடுவான், நம்முடைய அரசுக்கே எதிராளி ஆகி விடுவான். ஆகையினால் இவனை அழித்து போட வேண்டும் என்று சொல்லி சவுல் திட்டமிட்டார். ஆனால் தாவீது அந்த திட்டத்திற்கு தன்னை என்ன செய்யப்படவில்லை, ஈடுபடுத்தவில்லை. எப்படியெல்லாம் தாவீது ஒதுங்கி போய்விட முடியுமோ அவ்வளவாக ஒதுங்கி போய்கொண்டே இருந்தார். ஆனால் பல நேரங்களில் சவுலை தாவீதின் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். ஆனால் தாவீது சொன்ன வார்த்தை, அவன் அபிஷேகம் பெற்றவன், கர்த்தரால் அவன் அபிஷேகம் பெற்றவன், அபிஷேகம் பெற்றவனை நான் என்ன செய்ய மாட்டேன், நான் தொடவே மாட்டேன், அதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி கர்த்தருடைய கைக்குள்ளே தாவீது தன்னுடைய வழக்கை ஒப்புவித்தார்.
ஆம், அதுதான் அந்த 54ஆம் சங்கீதத்திலே வரக்கூடிய செய்திகள். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, கடைசியில என்ன நேர்ந்தது? சவுலுடைய வாழ்க்கையில என்ன நேர்ந்தது? சவுல் வாளை நிறுத்தி கொண்டு அந்த வாள் மீது பாய்ந்தான், தற்கொலை செய்து கொண்டான். கடைசியிலே அவன் உயிர் பிரியாமல் இருந்தது. போர்ச்சேவகன் ஒருவனை வரவழைத்து என்னை கொன்று போடு, நான் இங்கேயே மடிந்து போகிறேன் என்று சொல்லி சவுல் என்ன செய்து கொண்டான்? தன்னை தானே மாய்த்து கொண்டான். தாவீது வெற்றி சிறந்தான். இன்றைக்கும் தாவீதின் பெயர் போற்றப்படுகிறது. மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டன, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தன, இக்கட்டையும் துயரத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன், கர்த்தர் என்னை விடுவித்தார். என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடர்லுக்கும் தப்புவித்தார். அழிவுள்ளோரின் தேசத்திலிருந்து கர்த்தர் என் ஆத்துமாவை மீட்டு கொண்டார் என்று சொல்லி 116ஆம் சங்கீதத்திலே கர்த்தர் செய்த அற்புத அதிசயத்தை நினைத்து பாடி துதிக்கிறார். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று. அருமையானுடைய அன்புக்குரியவர்களை, நற்செய்தி வாக்கியத்திற்கு வருவோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை அழைத்து கொண்டு போகிறார். அழைத்து கொண்டு போகிற வழியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ மனுஷகுமாரன் மனுஷர் கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பார்கள், கொலை செய்வார்கள், சிலுவையிலே அறைவார்கள், அவரோ 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பார் என்று. ஆம் அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, இயேசுவானவர் பிறந்தவுடனே ஏரோது சதி செய்தான். நான் அரசனாக இருக்கும்போது எனக்கு முன்பாக இன்னொருவன் அரசனாவது எப்படி? அவன் எங்கே பிறந்திருக்கிறான், எப்படி பிறந்திருக்கிறான், அந்த குழந்தை எங்கே இருக்கிறது என்பதை தேடி விசாரியுங்கள் என்று கட்டளை பிறப்பித்தான். கடைசியில் ஏரோது சொன்னது என்ன? 2 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்யுங்கள் என்று. தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அப்படியே ஆண்டவர் அற்புதமாக காத்தார். ஆரம்பத்திலிருந்தே நம்முடைய ஆண்டவருக்கு எதிர்ப்புகள் வந்த வண்ணமாகவே, குவிந்த வண்ணமாகவே இருந்தது. கடைசியிலே அவரை சிலுவையிலே அறைந்து கொலையும் செய்து விட்டார்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவோ என்ன செய்தார்? 3ஆம் நாளிலே வெற்றி வேந்தராக உயிரோடு எழுந்தார். ஆம் அருமையான என் ஆண்டோடைய மக்களே, அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் சொன்னார் மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே, மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 37வது வசனம், எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொன்று குவிக்கிறவளே, உனக்கு ஐயோ! உன்னை கூட்டிச் சேர்ப்பதற்காக கோழி தன் குஞ்சுகளை கூட்டிச் சேர்க்கும் வண்ணமாக நான் எத்தனையோ தரம் உன்னை கூட்டிச் சேர்ப்பதற்காக வந்தேன், உனக்கோ மனமில்லாமல் போய்விட்டது என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமை பார்த்து அழுகையும் கண்ணீருமாய் நிற்கின்றார். கடைசியிலே சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது எருசலேம் குமாரத்திகள் என்ன செய்தார்கள்? பெண்கள் கூட்டம் அழுது புலம்பினார்கள். ஆண்டவர் சொன்னார், எருசலேம் குமாரத்திகளே, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவுமே நீங்கள் என்ன செய்யுங்கள்? அழுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆம் அருமையான என் ஆண்டவருடைய மக்களே, அன்புக்குரியவர்களே, எந்த பணியிலே நாம் செய்தாலும், நான் ஆரம்பத்திலே சொன்னது போல, எந்த அலுவலகத்தில் பணி செய்தாலும் சரி, அது கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, அது காவல்துறையாக இருந்தாலும் சரி, அது மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, அது அரசியல் துறையாக இருந்தாலும் சரி, அல்லது அறிவியல் துறையாக இருந்தாலும் சரி, எந்த துறையில் சாதாரணமான ஒரு சிறு அலுவலகத்தில் பணியாற்றினாலும், உயர்ந்த அலுவலகத்திலே பணியாற்றினாலும், அங்கேயும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உண்மையோடு உத்தமத்தோடு பணி செய்கிறவர்களுக்கு எதிர்ப்புகள் வரும். நம்மை கொலை செய்வதற்கும் என்ன செய்வார்கள்? எத்தனிப்பார்கள். ஆனால் நம்மை அந்த பணிக்கென்று அழைத்த கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகவே வேண்டாம். ஏனென்று சொன்னால், இந்த தேசம், இந்த இந்து தேசம், இந்திய தேசம், கர்த்தருடைய தாசனாகிய தோமாவை, நற்செய்தியை சுமந்து கொண்டு வந்த தோமாவையே உயிரோடு கொன்று என்ன செய்தது? கொலை செய்த தேசம் நம்முடைய இந்த தேசம்.
ஆம், நற்செய்தியை சுமந்து வந்தவர்கள், நன்மை செய்வதற்காகவே வந்த ஃபாதர் ஸ்டெயின்ஸ் அவர்களை தன்னுடைய பிள்ளைகளோடு பெட்ரோலை ஊற்றி எரித்து கொண்ட தேசம் இந்த இந்து தேசம். ஆம், தென்தமிழகத்திலே வந்து பணிபுரிய வந்த சாதாரண ஏழை எளிய மக்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு பணி செய்த கால்டுவெல் துரை அவர்களை சதி செய்து கொலை செய்வதற்கெல்லாம் எத்தனமிட்ட தென் தேசம் நம்முடைய தேசம். ஆகையினாலே பிரியமானவளே, நம்மை அழைத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபு தன்னுடைய நிருபத்தை எழுதும்போது மிக அழகாக சொல்லுகிறார். குறிப்பாக 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, உங்கள் இருதயங்கள் கசப்பான வைராக்கியங்களையும் விரோதங்களையும் வைத்திருக்கிறீர்களே. ஏன் உங்கள் இருதயங்களில் கசப்பான வைராக்கியங்களையும் விரோதமான செயல்களையும் வைத்திருக்கிறீர்கள்? நீங்கள் மனம் திரும்பி குணமடைய மாட்டீர்களா? உங்கள் ஞானம் பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானமாக இருக்கிறதே என்று சொல்லி யாக்கோபு புலம்புகிறார். ஆம், அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே முகநூல் வாயிலாக இந்த ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிறவர்களே, எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையில் நமக்கு எதிர்ப்புகளும் கூடவே இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்மை விரோதிக்கிறவர்களும் நம்மை பகைக்கிறவர்களும் நமக்கு விரோதமாக சதி செய்கிறவர்களும் ஒருவேளை நம் கூடவே இருப்பார்கள். பிரியமானவர்களே, ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்காக வழக்காடுகிறவர். எரேமியா தன்னுடைய வழக்கை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தார், கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தார். நீதிபரனாகிய கர்த்தாவே, என் வழக்கை உம்மிடத்திலே வைக்கிறேன் என்று சொல்லி. ஆகையினாலே நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் ஏதுவாக இருந்தாலும், நாம் சந்திக்கிற கஷ்டங்கள் ஏதுவாக இருந்தாலும் அதை கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு அவைகளை ஒப்பு கொடுப்போம். நீதிபரர் நியாயம் செய்வார். நேர்மையாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையான எதையும் அவர் வழங்காதிரார் என்று சங்கீதத்திலே வாசிக்கிறோம். 34ஆம் சங்கீதத்திலே, நீதிமானுக்கு நேரிடும் தீங்குகள் அநேகம், அவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் அவனை விடுவிப்பார், அவன் எலும்புகள் எல்லாம் காப்பாற்றுவார் என்று வாசிக்கிறோம். ஆகையினாலே பிரியமானவளே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த பணிக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறாரோ அந்த பணியில் உண்மையாயிருப்போம். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அந்த பணியில் அமர்த்திய ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ்வோம். எதிர்ப்புகளை, விரோதங்களை, பகைகளை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். ஆவியான தேவன் நமக்கு துணையாக இருந்து நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வாழ்வுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆவியானவர் நம்மை கரம் பிடித்து நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் நித்தமும் காத்து நடத்துவதாக. ஆமென். கர்த்தருடைய செய்தியை கேட்டோம். நாம் இப்போது ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசி உம்முடைய திருச்சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினீராச்சா. உம்முடைய ஊழியக்காரனாக உண்மையும் உத்தமமாக ஊழியம் செய்த எரேமியா தீர்க்கன் கர்த்தருடைய வார்த்தையை எந்த கலப்படமும் இல்லாமல், அதில் எந்த விதமான சுய அபிப்பிராயத்தையும் சூழ்நிலை தாக்கத்தையும் ஏற்படுத்தி விடாமல் கர்த்தர் சொன்ன பிரகாரம் தீர்க்க தரிசனம் உரைத்ததினால, சத்தியத்தை பேசினதினால மன்னனாலும் மக்களாலும் ஜனத்தின் பிரதானிகளாலும் வெறுக்கப்பட்டான், பகைக்கப்பட்டான்,
துன்பப்படுத்தப்பட்டார், ஒதுக்கப்பட்டார். அதே சூழ்நிலைய நாங்கள் எப்போதும் பார்க்கிறோம் ஐயா. நீதியை செய்கிறவர்கள் பழிக்கப்படுகிறார்கள், சத்தியத்தின்படி வாழ நினைக்கிறவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று வைராக்கியமாயிருக்கிற தேவ பிள்ளைகள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். உண்மையும் உத்தமமுமாய் நடக்கிற ஊழியக்காரர்கள் மேலதிகாரிகளால் பழிவாங்கப்படுகிறார்கள். ஆம் கர்த்தாவே, இதை யதார்த்தமான சூழ்நிலையாக எடுத்துக்கொள்ள இந்த நாளில் எங்களுக்கு நீர் போதித்தீர் ஆண்டவரே. கொஞ்ச காலம் நீதியின் நிமித்தமாக நாங்கள் துன்பப்பட்டாலும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிற நீதியின் தேவன் எங்களுடைய உண்மையும் உத்தமத்துக்கும் ஒரு நாள் பலனை தருவே. எங்களை கைவிட்டு விட மாட்டேன். எங்கள் ஆண்டவர் இயேசு இதே பாதையின் வழியாக கடந்து சென்று சிலுவையிலே பாடுபட்டு மரித்து உயிர்த்து இன்றைக்கு பிதாவின் வலது பாரிஷத்தில் உயர்த்தப்பட்டவராக வீற்றிருக்கிறீரையா. ஆம் ஆண்டவரே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னேன். ஆம் ஆண்டவரை, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்து கொண்டே இருக்கட்டும். நீதியை செய்கிறவர்கள் நீதியிலேயே நிலைத்திருக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி தந்தே. ஆம் ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் எங்களுக்கு கிடைத்திருக்கிற நல்ல நாட்களை ஆண்டவருக்கு பிரியமாக, தெய்வ வசனத்துக்கு உண்மையாக, உத்தமமாக வாழ்ந்து காட்ட, கடைசி வரையிலும் உத்தமத்திலே நிலைநிற்க எங்களை பலப்படுத்தும் ஐயா. உலகத்தின் சோதனைகளோ ஆசா பாசங்களோ இச்சைகளோ எதுவும் உம்மை விட்டு எங்களை விலக்கி விடாதபடிக்கு தேவரீர் எங்களை காத்து நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவை, உம்மை அறிந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். திருச்சபையின் எல்லா குடும்பங்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காய், இளமகளிருக்காய், வயது முதிர்ந்த பெற்றோருக்காய், சின்ன குழந்தைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நெருக்கடிகளும் சோதனைகளும் போராட்டங்களும் நிறைந்த இந்த காலத்தில் உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு உண்மை உத்தமமாய் நடக்க, இந்த நெருக்கடியான வேளையில் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு ஜீவிக்க கர்த்தர்தாமே கிருபைதான். நல்ல தகப்பன திருச்சபை நிர்வாகிகள், டீக்கன்மார்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற. விரைவிலே ஆலயம் திறந்து நாங்கள் எல்லாரும் ஐக்கியமாக தேவ சமூகத்திலே வந்து தேவனை ஆராதிக்க ஆண்டவர் வாய்ப்பு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நல்ல கர்த்தாவே, இந்த நாளிலும் திருச்சபை மூலமாக நடந்து கொண்டிருக்கிற ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். அநேக மக்கள் சந்திக்கப்படட்டும் ஐயா. தகப்பனே, உம்மை அறியாத மக்களுக்கு நற்செய்தி சொல்லப்படவா, இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை கேட்டு விசுவாசித்து ரட்சிப்புக்குள்ள வரவா, நித்தியத்துக்குள்ள சேரவா ஆண்டவருடைய பிள்ளைகளை பலப்படுத்தவும் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பன, எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களையும் உம்முடைய பொறுப்பில் தருகிறோம் ஐயா. நல்ல தகப்பன் தாமே எங்களை பொறுப்படுத்திக்கொள்ளும், பாதுகாத்துக்கொள்ளும். அண்டை தேசங்களுக்காக ஜெபிக்கிற, உலக சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால் பரவி வருகிற வன்முறைகள், தீவிரவாதங்கள் தடுக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, பிரயாணங்களில் ஈடுபட போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற, படிப்புக்காய், வேலைக்காய் வெளிநாட்டுக்கு கிளம்பி செல்கிற பிள்ளைகள் உண்டு. அவர்களுக்கு பாதுகாப்பான பயணத்தை தார். உள்ளிருந்த வாகனங்களை ஓட்டி செல்கிற பிள்ளைகள் உண்டு. அவர்களையும் பாதுகாத்து நடத்தும். வாகனங்களிலே செல்லும்போது கர்த்தருடைய பாதுகாப்பு, பராமரிப்பு ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம்.
இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட இரும். தங்கள் உற்றவர்களை இழந்து துக்க சாகரத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆறுதல் படுத்தும், தைரியப்படுத்தும். வயதான பெற்றோர்களை கண்ணோக்கும். வயதான காலத்தில் கர்த்தருடைய பாதுகாப்பு, பராமரிப்பு அவர்களுக்கு கிடைக்கட்டும். கர்ப்ப ஸ்திரீகளை கண்ணோக்கம். விசேஷித்த காலத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும். ஏற்ற நேரத்தில் நல்ல விடுதலையை பெற்றுக்கொள்ள செபிக்கிறோம். ஏற்கனவே கர்த்தாவே தங்களுடைய குழந்தையை பிரசவித்து இல்லத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. அவர்களை பாதுகாத்துக்கொள்ளும். தாயும் பிள்ளையும் சுகமாய் வாழத்தக்கதான கிருபையை தார். நல்ல தகப்பனே, சின்ன பிள்ளைகளை கண்ணோக்கம். தொற்று வியாதிகளுக்கு, கொள்ளை நோய்களுக்கு, ஆபத்துகள், மோச நாசங்களுக்கு பிள்ளைகளை விலக்கும். வீடுகளில் இருந்து வேலைகளை செய்கிற பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளாம். இந்த காலங்களிலே அவர்கள் சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு தங்கள் பணிகளை செய்ய உழைப்புக்கு தக்க பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கத்தக்கதாய் கிருபைத்தார். குடும்ப வாழ்க்கையில் பிரவேசித்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கம். குடும்ப வாழ்வின் ஆரம்பத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சிகரமான, வெற்றிகரமான நல்ல குடும்ப ஜீவியத்தை தந்தருளவா. குடும்ப வாழ்க்கையிலே எல்லா பாக்கியங்களை அவர்களுக்கு கட்டளையிடவா வேண்டுமா செபிக்கிறோம். பலவிதமான தொழில்களை செய்கிற எல்லா மக்களையும் பாதுகாத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளலாம். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் இடைகளே, ஆமென். நாம் 590வது பாடலில் முதல் 3 சரணங்கள் 1, 2, 4 சரணத்தை பாடுவோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். நல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் பரிந்தன காய்ந்ததாலே ஸ்தோத்திரம். நல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் பரிந்தன காய்ந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வல்லக்கரத்தாலே பாதுகாப்பே நின்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வல்லக்கரத்தாலே பாதுகாப்பே நின்றதாலே ஸ்தோத்திரம். பாசமென் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாத வரும் என்னை. பாசம் வைத்ததினால் பறிக்க இயலாத வரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மூற்றும் ஓக்குவித்தேனே, இது என்றோ நடத்துவீரே.
வழியும் என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். இந்த நாளிலும் பலவிதமான ஸ்தோத்திர காணிக்கைகளை பொருத்தனைகளை தேவ சமூகத்திலே செலுத்தி இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தருக்கு முன்பாக படைத்த காணிக்கைகளை கர்த்தரிடத்தில் வைத்து ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறவரே, தகன பலிகளை பார்க்கலாம் கீழ்ப்படிதலை தெரிந்து கொள்ளுகிற நல்ல கர்த்தாவே, விசுவாசத்தினாலே ஆபேல் படைத்த காணிக்கையை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்ட நல்ல தகப்பனே, இந்த பெருந்தொற்று காலத்தில் பலவிதமான நெருக்கடியின் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியிலையும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் உம் மக்கள் படைத்திருக்கிற இந்த காணிக்கைகளை நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும். பொருத்தனை காணிக்கைகளாக, சிறப்பு காணிக்கைகளாக, வாராந்திர காணிக்கைகளாக, மாதாந்திர காணிக்கைகளாக பல்வேறு காணிக்கைகளை படைத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை அவர்கள் கரங்களை உறுதிப்படுத்தும். அவர்களுடைய உள்ளத்தை பார்த்து இந்த காணிக்கைகளை நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றிக் கொடும். தேவைகளை சந்தியும், ஆசீர்வதியும். உழைப்புக்கு தக்க பலனை கொடும். உழைப்பின் பலன்களை உண்ணத்தக்கதான கிருபையை தார். இதை கொண்டு உம்முடைய ஊழியத்தை இந்த நெருக்கடியான காலத்தில் செய்யவும், அநேக ஆத்துமாக்களுக்கு நற்செய்தியை கொண்டு சேர்க்கவும் கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும். பக்தியனும் அப்பத்தாலே போஷித்து வளர்த்தியும் இப்போதுமை தேடி வந்து மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானமாக நம்முடைய கடமைகளை செய்வோம். கர்த்தர் உங்களோடு கூட இந்த வாரம் முழுவதும் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, இந்த தொழுகையிலே பங்கெடுத்த உங்கள் அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்தில் நன்றிகளை உரித்தாக்குகிறோம். தினமும் காலை 7 மணிக்கும் புதன்கிழமையில காலை மற்றும் மாலை 6:30 மணி மத்திய வார ஆராதனையிலையும் எங்களோடு கூட நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் சித்தமானால் விரைவிலே ஆலயம் திறந்து காலை ஆராதனைகளை ஆலயத்துக்குள்ளே வைத்து நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார் என்று நம்புகிறோம். தொடர்ந்து
முகநூல் வாயிலாக எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் இந்த காலத்தில் பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thank you.